Hello everyone, welcome to Rapid Minds Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பைத்தன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. C++, ஜாவா, அது மாதிரி ஒன் சச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நமக்கு பைத்தன். அண்ட் பைத்தன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் மித்த லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஜாவா C++லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சின்டாக்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் பைத்தனில் வந்து நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. when you go with python it is english like language. ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, சேம் சிம்பிள் வேர்ட்ஸ் இன்புட், பிரிண்ட் அப்படின்ற கமாண்ட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஸோ பைத்தன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் டு ஸ்டார்ட் வித். It was created by Guido van Rossum in the year 1991. ஸோ அதிலிருந்து இப்போ நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தன் 3 இருக்குது. ஸோ நிறைய சேஞ்சஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்கிரேட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. பைத்தன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா we have two types. We have compiled programming language and interpreted programming language. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். Now coming to Python, it's a high level interpreted programming language. And Pythonல நம்ம ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ HTML ஃபைல்ஸ்லாம் .html அப்படின்னு சேவ் ஆகும். இப்போ ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து .png, .jpg அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல்ஸ்க்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு .py இதுதான் வந்து ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன். பைத்தன் இஸ் அ வெரி வெர்சடைல் லாங்குவேஜ். நிறைய பிளேசஸில் நம்ம பைத்தன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் வெப் டெவலப்மெண்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம டைரெக்டாக பைத்தன் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அலாங் வித் பைத்தன் அடிஷ்னலாக சில லைப்ரரிஸ் ஆர் சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தான் நமக்கு ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் இது எல்லாமே. இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்ஸும் நமக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். தென் வி ஹாவ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன். பைத்தன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் மேத்தமேட்டிக்கலாக நம்ம அந்த டேட்டா விஷுவலைசேஷன்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நமக்கு நிறைய ஸ்கோப் தருது பைத்தன். பைத்தன் ஹேஸ் அ லைப்ரரி பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், இந்த லைப்ரரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் அனாலிசிஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். தென் மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐயில் மெயினாக வந்து பைத்தன் யூஸ் ஆகுது. முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைத்தன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் தான் டென்சர்ஃப்ளோ, ஸ்கைகிட் அண்ட் எவ்ரிதிங். தென் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமேஷன். ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து நம்ம வந்து ஒரு மேனுவல் டாஸ்காக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we can use பைத்தன். ஓகே, கேம் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்குமே நம்ம வந்து பைத்தன் யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தன் மட்டும் இல்லை, along with Python we will be having few framework, additional support நமக்கு வேணும்ல, அதுக்காக தான் இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அடிஷ்னல் சப்போர்ட் எடுத்துக்குவோம். பட் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தன் தான். ஓகே, மூவிங் ஆன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நமக்கு லாங்குவேஜஸ் C++, ஜாவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா we call them as a compiled programming language. பைத்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெரி சிம்பிள், லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நடக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம், பிரிண்ட் ஹலோ. ஓகே, ஸோ இது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு ஹலோ பிரிண்ட் பண்ணும். இப்போ இதே ஹலோ ஸ்டேட்மெண்ட்டை நான் 3 times பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 times பிரிண்ட் பண்ணால் 4 times எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ தேர்ட் லைனில் நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், பிரிண்ட்க்கு பதிலாக பிரிண்ட் எஃப்னு கமாண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இது வந்து ராங், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நான் இப்போ நான் கோட் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டைம் நம்ம ஹலோ போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். எந்த இடத்துல எரர் இருக்கோ அங்கேருந்து நமக்கு எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நமக்கு லைன் பை லைன் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணும், அவுட்புட் பிரிண்ட் பண்ணும், செகண்ட் லைன் ரீட் பண்ணும், அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். தென் எங்கே வந்து எரர் இருக்கோ அந்த லைனில் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலே நமக்கு எக்ஸிக்யூஷன் நடக்காது.
ஓகேவா? பட் இதுவே வந்து நீங்கள் கம்பைல்டு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஈவன் இஃப் தெர் இஸ் ஒன் எரர், ஃபுல் பேஜை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான், கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ தட் நமக்கு கம்பைலேஷன் ப்ராசஸில் இந்த எரர் வந்துடும். தட் இஸ் கால்ட் அஸ் கம்பைலேஷன் எரர். அது வந்து நமக்கு பைத்தனில் நடக்காது. ஹியர் இட் இஸ் அ இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் வந்து நமக்கு நடக்கும். அதுதான் வந்து ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்க்கும் கம்பைல்டு லாங்குவேஜ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தேர் டேக்ஸ் அ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இதுதான் ஒரே இது. And it stops the translation until the error is fixed. Once நீங்கள் எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, என்ன மிஸ்டேக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் வந்து யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகிடும். கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. வேறஸ் கம்பைலர் இன் சி லாங்குவேஜஸ், ஓகே, நம்ம கம்பைல்ட் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பைலர் என்ன பண்ணுன்னா, இட் வில் டிரான்ஸ்லேட் த ஹோல் கோட் இன் ஒன் கோ. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிடும், அதுக்கப்புறமேட்டு தான் ஓகே உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும் போதே நமக்கு எரர் கண்டுபிடிச்சிடும்ல, அதனால கரெக்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட்புட் கூட உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது, எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிரும். தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். கிளியர்? மூவிங் ஆன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கோட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதோட கமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ நோட். ஓகே, ஒரு ஃப்யூச்சர் நோட் மாதிரி. இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் பண்ண மாட்டோம். வென் யூ கோ டு அ கம்பெனி, ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணுவோம். அப்போது நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கோட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடோட மீனிங் என்ன அப்படின்ட்டு என்னோட கொலீக்கோ இல்லை என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த கமெண்ட் ஆர் இந்த நோட்டை வந்து ஆட் பண்ணும். ஓகே, கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் மேக்ஸ் த கோட் மோர் ரீடபிள். ஆனால் இட் இஸ் இக்னோர்டு பை த இன்டர்பிரிட்டர். ஓகேவா? நமக்கு இன்டர்பிரிட்டர் வந்து இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடும். நம்ம எப்பெல்லாம் கமெண்ட் எழுதுகிறோமோ இட் நோஸ் ஓகே திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ், இது வந்து ஹியூமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஸ்கிப் த கமெண்ட்ஸ் பார்ட். ஓகே, ஸோ கமெண்ட்ஸோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு மேக் அ நோட். ஓகே, நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ். நவ் வென் யூ ரைட் கமெண்ட், ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட். எனக்கு வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கமெண்ட், இட்ஸ் வெரி ஷார்ட் நோட் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பேராகிராஃபே கமெண்ட்டாக எழுதணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ மல்டி லைன் கமெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள். ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதணும்னா நீங்கள் வந்து ஒரு ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் மல்டி லைன் கமெண்ட் அப்படிங்கும்போது யூ ஸ்டார்ட் வித் ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, ஒன்று சிங்கிள் ட்ரிபிள் கொட்டேஷன் ஆர் டபுள் ட்ரிபிள் கொட்டேஷன். ஓகே, நம்ம இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்டர்பிரேட்டரில். நான் லெட்ஸ் சே பிரிண்ட் ஹெலோன்னு இருக்கா, இதுக்கு மேலே ஒரு கமெண்ட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் லைன் கமெண்ட், ஷார்ட் கமெண்ட், ஒன் லைனில் எழுதணும்னா ஹேஷ்டேக் போட்டு திஸ் இஸ் அ கமெண்ட். உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸே தெரியும். கோட் ஆக்சுவல் கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட்ஸ் லைட் க்ரீன் ஒன்லி. இந்த க்ரீன் கலர் ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் தான் கமெண்ட்ஸ் இருக்கும். நான் ரன் த கோட், எனக்கு இந்த ரெண்டு ஹலோ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கே தவிர இந்த பார்ட் எங்கேயுமே அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகலை. ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் த கமெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து என்டர் அமுத்தி திஸ் இஸ் கமெண்ட் 2 அப்படின்னு நான் பண்ணேன்னா இது வந்து நமக்கு கமெண்ட்டாக டிஸ்பிளே ஆகாது. பிகாஸ் சிங்கிள் லைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லைனில் நான் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். ஓகே, ஐ கேன் ஜஸ்ட் ரைட் வாட் எவர் ஐ வாண்ட் இன் திஸ் லைன். ஆனால் ஒன்ஸ் என்டர் தட்டிட்டேன்னா கமெண்ட்லேருந்து வெளில வந்துடும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் எழுதணும்னா வி ரைட் இட் வித் அ ட்ரிபிள் டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் டபுள் கொட்டேஷன். ஓகே, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் அ மல்டிலைன் காமெண்ட்னு எழுதுகிறேன். இப்போ நான் என்டர் பண்ணி ஓகே எந்த டெக்ஸ்ட் எழுதுனாலும் அதுவும் கமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இதுவும் கமெண்ட் தான். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
எப்போ கமெண்ட் க்ளோஸ் ஆகும்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல கொட்டேஷன், அதை க்ளோஸ் பண்ணும்போது கமெண்ட் ஸ்டாப் ஆயிடும். யூ கேன் see this color change back to code. அவ்வளோதான். இதுதான் வந்து கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஹியூமன் ஐடென்டிஃபிகேஷன், ஹியூமன் ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் calculates the area. இது ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ ஒரு சும்மா சின்ன இன்ஃபர்மேஷன், ஷார்ட் இன்ஃபர்மேஷனுக்கு we can use a single line comment. Now this line is a multi-line comment. ஃபுல்லாக நான் ஒரு பேராகிராஃபே எழுதுகிறேன், எல்லாமே கமெண்ட் ஆகணும், மல்டிலைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவல் கோட். இதுதான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் வில் பி பிரிண்டட் இன் த அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். தென் அவுட்புட் ரிசல்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம கமெண்ட். அப்போது இந்த லைன் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஃபுல்லாக இன்டர்பிரட்டர் ரீட் பண்ணும்போது இந்த லைனை ரீட் பண்ணோம், ஃபுல்லாக இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் வந்தோடனே ஹேஷ்டேக் பார்த்துரும். ஓகே, திஸ் இஸ் அ கமெண்ட் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆன் ஆயிரும். இதுதான் வந்து ஒரு கமெண்ட். ஓகே, ஸோ நோட் இட் டவுன். மூவிங் ஆன், we have statements. Statements is nothing but ஒரு யூனிட் எக்ஸிக்யூஷன். ஓகே, தட்ஸ் த எக்ஸிக்யூஷன் யூனிட் ஆஃப் த கோட். ஒரு சிங்கிள் லைன், அந்த லைனை தான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we have different types of statements. We have a print statement. Print statement தான் நமக்கு output statement. நமக்கு output screenல display ஆகுதுல, hello python, இதுதான் வந்து ஒரு print statement. Print statements பார்த்தீங்கன்னா உங்களுக்கு output screenல வந்து display ஆகும். Assignment statements பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு display ஆகாது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஸ்டோரிங் வேல்யூ, கேல்குலேஷன், அது எல்லாத்துக்குமே நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ x is equal to 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. இட் வில் ஜஸ்ட் கெட் ப்ராசஸ்ட். ஓகே, உள்ளே வந்து என்னென்ன ப்ராசஸ் ஆகுமோ ப்ராசஸ் ஆகும். அவுட்புட்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் கீவேர்ட் இஸ் மஸ்ட். பிரிண்ட் கீவேர்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் பி டிஸ்பிளேட் இன் த அவுட்புட் ஸ்க்ரீன். கிளியரா? ஸோ அசைன்மெண்ட் வேரியபிள்ஸ் இது எல்லாமே நம்ம மூவிங் ஆன் வில் சி. ஸோ வேரியபிள், இப்போ இந்த இடத்துல x is equal to 10 அப்படின்னு கொடுத்தோன்னா தட் இஸ் அ வேரியபிள். ஸோ வேரியபிள் பொறுத்த வரைக்கும் இட் ஹோல்ட்ஸ் அ டேட்டா. ஒரு கண்டெய்னர் மாதிரி we can store things in a variable. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம பைத்தனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have so many variety of data. ஸ்டார்டிங் வித் பேசிக் பார்த்தீங்கன்னா int, float, character, string அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா டைப்ஸ், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி அப்படின்ட்டு பைத்தனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அது எல்லாமே ஒன்று ஒன்றா டீட்டெயிலில் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். நான் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ஸ்டோர் த வேல்யூ. ஓகே, அண்ட் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா we need a variable. கிளியரா? ஸோ அந்த வேரியபிள்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டைனமிக்காக இருக்கும், இல்லைனா ஸ்டாட்டிக்காக இருக்கும். we cannot output anything. எதுவுமே ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது. கேல்குலேஷன் இதெல்லாம் பண்ணணும்னா we need a variable. ஓகே, நான் பைத்தன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் there are two types. One is statically typed programming language. ஓகே, இப்போ C++, ஜாவா, C++, ஜாவா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா they are statically typed programming language. That is very simple. ஸ்டாட்டிக்னா என்ன? ஃபிக்ஸ்டு தானே ஸ்டாட்டிக்னா that சேம் கான்ஸ்டன்ட், அதுதான் வந்து ஸ்டாட்டிக். இப்போது ஜாவாலேயோ C++லேயோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேரியபிளோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னா int அப்படின்னு போடணும். ஃபாலோடு பை வேரியபிளுக்கு நேம். num1 தான் என்னோட வேரியபிள் நேம்னா int num1. இதுதான் C++ ஜாவாவோட சின்டாக்ஸ். கிளியரா? ஸோ நம்ம இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே int அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்ல, என்னோட நம்பர் 1 அப்படின்ற வேரியபிளில் எப்போவுமே இன்டீஜர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். தட் இஸ் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதுவே பைத்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதோட டைப்பை மென்ஷன் பண்ண வேண்டாம். பைத்தனில் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா
int num1 வந்து C++ ஜாவால. பைத்தனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேரியபிள் எடுக்கணும் அப்படின்னா you can just give num1 equal to the value இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ கொடுத்துடலாம். சிம்பிள். ஓகே, இதில் எப்படி கொடுக்கணும்னா int num1 equal to 10 and யூஸ்வலாக இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணும்போது ஒரு செமிகோலன் கொடுக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இப்போ நான் வெறுமனே num1 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது இன்டீஜரா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ தட் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அதோட டைப் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன்லேயே நான் num1 ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நோ இஷ்யூ, நமக்கு எரர் எதுவும் வராது, அக்செப்ட் ஆயிரும். பிகாஸ் த டைப் இஸ் டைனமிக், ஃபிக்ஸ்டு கிடையாது. இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ்டு கிடையாது. அப்படி ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா that's a static programming language like C, C++, Java. Okay, so dynamic programming language means dynamic typing means you don't need to declare the data type when you create it. Okay, so Python வந்து என்ன data type அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிகர் பண்ணிக்கும். அண்ட் நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோமோ, இன்டீஜர் கொடுத்தா இன்டீஜர் ஃபிகர் பண்ணிக்கோ, ஓகே ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்குன்னு ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக பைத்தனே கண்டுபிடிச்சிக்கும். கிளியரா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் எனக்கு இப்போ ஒரு டேட்டா டைப் சேஞ்ச் வேணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டூ இட். இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே உள்ள டிஃப்ரென்சஸ். இப்போ ஒரு வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா you cannot give any random name. First, இப்போ நான் ஒரு வேரியபிளை நேம் பண்ணுறேன் அப்படின்னா keep this in mind, it should have a meaningful name. ஓகே, இப்போ கோட் எழுதும் போது நான் 2 நம்பர் sum of 2 numbers எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன் sum of 2 numbers. இப்போ ஒரு வேரியபிள் நான் எழுதுறேன் அப்படின்னா just I can give x is equal to 10, 20, y equal to 30, print x plus y. இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு அவுட்புட் வரும். பட் இன்ஸ்டெட் ஐ ரெக்கமெண்ட் ஒரு வேரியபிளுக்கு நேம் பண்ணும்போது சும்மா ரேண்டமாக ஒரு லெட்டர் நேம் பண்ணாதீங்க. கிவ் அ மீனிங்ஃபுல் நேம். எக்ஸ்ன்றது எனக்கு என்னது? தட்ஸ் அ நம்பர் 1, num1. ஒய்ன்றது என்னது? num2. இது ரெண்டுத்தோட சம் num1 ப்ளஸ் num2. இப்போ ஃபஸ்ட்டும் நமக்கு அவுட்புட் வந்துச்சு, இப்போயும் சேம் அவுட்புட் தான் வரும், அவுட்புட்டில் சேஞ்ச் இல்லை. ஆனால் இந்த கோடோட ரீடபிலிட்டி பாருங்களேன், num1 num2 இது ரெண்டுத்தோட சம். ஓகே, ஸோ இந்த ஒரு மீனிங்ஃபுல் ப்ரோக்ராம் லைக் டு மேக் இட் மோர் ரீடபிள் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா வி ஷுட் கிவ் அ மீனிங்ஃபுல் நேம். ஒரு யூசர் நேம் இருக்குது அப்படின்னா இப்போ யூசரோட நேம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் இருக்குன்னா கிவ் யூசர் அண்டர்ஸ்கோர் நேம். இந்த மாதிரி நேம் பண்ணும்போது கிவ் அ மீனிங்ஃபுல் நேம் ஸோ தட் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த கோட் எடுத்து பார்த்தா கூட யூ வில் நோ இந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற மீனிங் வந்து நமக்கு புரியும். ஓகே, அண்ட் வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ் டு நேம் அ வேரியபிள். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் அலவுட். இட் கேன் ஹாவ் லெட்டர்ஸ், தட் இஸ் ஆல்ஃபபெட்ஸ், A to Z லெட்டர்ஸ் இருக்கலாம். ஸ்மால் கேஸ், அப்பர் கேஸ், லோவர் கேஸ் ரெண்டு லெட்டர்ஸுமே அலவுட். நெக்ஸ்ட் digits 0 to 9, any digits, any numbers you can use. Underscores இருக்கலாம். These are the accepted characters. இதை தவிர எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நமக்கு பைத்தானில் அலவுட் கிடையாது. ஒன்லி லெட்டர், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர்ஸ். அண்ட் அதுலேயுமே ஸ்பெஷலாக ஃபஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, ஸ்டார்டிங் லெட்டர், தட் ஷுட் பி அ லெட்டர் ஆர் அ அண்டர்ஸ்கோர். டிஜிட்டாக வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இட் கேன் ஹாவ் அ ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ், அண்டர்ஸ்கோர். இதுதான் வந்து அக்செப்டட் வேல்யூ. Okay, and it cannot start with a number or any other special characters நமக்கு இருக்கக்கூடாது. டாலர் சிம்பிள், @ symbol, quotation, any special character is not allowed. Okay, and next one பார்த்தீங்கன்னா keywords. keywords பொறுத்த வரைக்கும் பைத்தானில் வந்து ஒரு டிஃபைன்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த டிஃபைன்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணோன்னா மீனிங் கொடுக்கறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா பிரிண்ட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து இன்டர்பிரட்டருக்கு தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி டிஃபைன்டு வேர்ட்ஸ்,
ஓகே, we have few keywords. நமக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்போது என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் ஆல் கீவேர்ட்ஸ் we will cover. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் பைத்தன் வெர்ஷனில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குமே நமக்கு வந்து ஒரு கோடே இருக்குது. ஸோ we have a library called as keyword. இந்த கீவேர்ட் லைப்ரரியில் நமக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த லைப்ரரியை கால் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் keyword .kw list, that is keyword list. நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் இப்போ இந்த கம்பைலரில் ஓகே, தட் இஸ் இன் லேட்டஸ்ட் வெர்ஷன் நமக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ எல்லா கீவேர்ட்ஸுமே லிஸ்ட் ஆகும். ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்ட், ஆஸ், அசர்ட் அப்படின்ட்டு இது எல்லாமே நமக்கு வந்து பைத்தன் கீவேர்ட்ஸ் தான். இந்த கீவேர்ட்ஸ் எதையுமே நீங்கள் வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது. கிளியரா? So these are the rules for naming a variable. First one, என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர் இது 3 மட்டும்தான் வேலிட். அண்ட் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். லாஸ்ட்லி வி ஹாவ் கீவேர்ட்ஸை வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்னா அப்பர் கேஸ் லெட்டர்ஸையும் லோவர் கேஸ் லெட்டர்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 வேரியபிள் இருக்குது. நேம் ஈக்குவல் டு நேம் கொடுக்குறேன். இன்னொரு வேரியபிள் கேபிட்டல் NAME போட்டு அதில் வந்து ஒரு ஹாப்பி அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட், நான் ஸ்மால் நேம் போடும்போது இங்கே என்ன வேரியபிள் வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து கேபிட்டல் NAME போடும்போது ஹாப்பின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் போடுறேன், மித்த எல்லாமே ஸ்மால் போடுறேன் அப்படின்னா நமக்கு எரர் வரும். வேரியபிள் ஹாஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஸோ ஈவன் இஃப் யூ சேஞ்ச் 1 லெட்டர் கேஸ் உங்களுக்கு அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேரியபிளாக உங்களுக்கு வந்து ட்ரீட் ஆகும். கிளியரா? நான் whenever you declare a வேரியபிள் அதே கேஸில் தான் அந்த வேரியபிளை கால் பண்ணோம். இல்லைனா அது வந்து நேம் எரரில் வந்து நிற்கும். தட் இஸ் நேம் எரர்னா என்னென்னா நம்ம அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணலை, பட் we are calling it, we are using it. அதுதான் வந்து நேம் எரர். ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் டு நேம் அ வேரியபிள். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேலிட் வேரியபிள்ஸ் இருக்குது, invalid வேரியபிள் நேம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வேலிட் வேரியபிள் நேம் வேலிட், ஏஜ், total underscore amount, is underscore valid. ஓகே, அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகுது வேலிட். பட் இங்கே பாருங்கள் to name அப்படின்றது இது தப்பு. நேம் டூன்னு இருந்தால் ஓகே. ஓகே, to name நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, தட்ஸ் இல்லீகல். நெக்ஸ்ட் ஒன் மை, இது வந்து அண்டர்ஸ்கோர் கிடையாது, ஹைஃபன். ஸோ இந்த இடத்துல இஸ் அண்டர்ஸ்கோர் இருக்குல்ல, இதுதான் அண்டர்ஸ்கோர். கீழே வரும், லெட்டர்ஸ்க்கு நடுவில் வரும். நடுவில் இந்த மாதிரி மிடில்லே இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஹைஃபன், ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ திஸ் இஸ் இன்வேலிட். நெக்ஸ்ட் இம்போர்ட் கிளாஸ், இது ரெண்டுமே நமக்கு கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் அ இன்வேலிட் வேரியபிள் நேம். உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா சாட்டில் 5 மீனிங்ஃபுல் வேரியபிள் நேம்ஸ் அண்ட் 5 invalid வேரியபிள் நேம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மூவிங் ஆன். ஸோ ஒரு வேரியபிள் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதில் வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பைத்தன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். மித்த லாங்குவேஜஸில் தான் நமக்கு வந்து சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. பட் பைத்தன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்கணுமோ, இன்டீஜரோ ஃப்ளோட்டோ, ஓகே, பூலியன். ஸோ இது எல்லாமே நமக்கு டேட்டா டைப்ஸ்க்கு கீழே வரும். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அசைனிங் வேரியபிள் சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். வேரியபிள் நேம் வந்து கரெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு வேரியபிள் நேம் கொடுங்க ஈக்குவல் டு வேல்யூ. தட் இஸ் த சின்டாக்ஸ். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எந்த ஒரு டேட்டா டைப் டிக்ளரேஷனுமே பண்ண வேண்டாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே
கம்பைலரே ரன் டைமில் என்ன டேட்டா டைப்புன்றதை டிசைட் பண்ணிக்கும்.